வணக்கம். ஓஷோ உலகம். பல பெரிய மனிதர்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க, பல உன்னதமான மனிதர்கள் நினைக்கிறவங்க, வியக்கத்தக்க சாதனைகள் படைத்து அப்படியே நட்சத்திரங்களை ஜொலித்துக்கிட்டு இருக்கவங்க, மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்ற பல பேரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒழுக்க சீலர்களாகவும், நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாகவும், நல்ல குணங்களை கொண்டவர்களாகவும், உன்னதமான பல தகுதிகள் இருப்பவர்களாகவும் நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனசுக்குள்ள மிருகத்தனமான குணங்களும் இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு சைடு மட்டும்தான். இன்னொரு சைடுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு காயின் இருக்குது, நாணயத்தினுடைய ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது, ஒரு பக்கத்தை மட்டும் தானே பார்ப்போம். அதே மாதிரி மிகப்பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்களுக்குள்ள ஒரு மிருகத்தனமான பல குணங்கள் இருக்கும், மிருகத்தனமான பல செயல்கள் இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத, நாம் வெறுக்கத்தக்க பல குணங்களும் அவர்களுக்குள் இருக்கும். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உதாரணத்துக்கு எப்படின்னா, இதை வந்து ஓஷோ ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிறிஸ்தவ இதில் வந்து ஒரு இது இருக்குல்ல, பைபிளில் இருக்குல்ல, இயேசு இப்படி சொன்னார் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒருத்தன் வந்து உன் கன்னத்தில் ஒரு அடி கொடுத்தான்னா, ஒரு கன்னத்தை அரைஞ்சான் அப்படின்னா, இன்னொரு கன்னத்தை காமி, மறு கன்னத்தை நீ காட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. கிட்டத்தட்ட அதை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு ஓஷோ சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குருநாதர் வந்து அப்படியே இருந்தார், சீடன் வந்து பக்கத்தில் வந்தான். சீடன் பக்கத்தில் வந்தோன்னே இப்போ குருநாதரை சீடன் வந்து சோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான். குருநாதருக்கு பலார்னு கன்னத்தில் ஒரு இருக்கலாம், இடது கன்னத்தில் வந்து பலார்னு ஒரு அறை கொடுத்தான் சீடன் வந்து குருநாதரை அரைஞ்சான். அறை வாங்கின குருநாதர் என்ன பண்ணார், மறு கன்னத்தை காமிச்சார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தில் ஒருவன் அடி கொடுத்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு, மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருல. இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொல்லியிருக்காரு, பைபிளில் அப்படி தான் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு கன்னத்தில் அடித்த உடனே அவன் மறு கன்னத்தை காமிச்சான். மறு கன்னத்தில் ஒரு அடி மறுபடி கொடுத்தான் சீடன். மறு கன்னத்தில் ஒரு அடி கொடுத்த உடனே இப்போ குருநாதர் வாங்கிட்டார். ரெண்டு கன்னத்துலையும், முதல்ல லெஃப்ட்டு இப்போ ரைட்டு, ரெண்டு கன்னத்துலையும் வாங்கியாச்சு. வாங்கின பிறகு மூணாவது அப்படின்னு வரும்போது, மூணாவது என்ன செய்ய முடியும், மூணாவது இன்னொரு தடவை லெஃப்ட்டில் வந்து ஒரு அடி கொடுத்தான் சீடன். அவர் மறு கன்னத்தை அவர் காமிக்கலை. பலார்னு அந்த சீடனை ஒரு பலார்னு ஒரு இருக்குனார் கன்னத்தில், பலார்னு ஒரு அரைஞ்சார். என்னை அடிச்சிட்டீங்கன்னு. அடிக்காமல் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு. இல்லை, நீங்கள் வந்து இயேசு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். அவன் மறு கன்னத்தில் தான் காமிச்சன்ல அப்படின்னு. ரைட்டு, நீ என்ன பண்ண, மறு கன்னத்தில் அடித்த. அது முதல் கன்னத்தில் அடித்தோடனே இந்த கன்னத்தில் அடித்தேன், இந்த இதை அடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு அந்த இன்னொரு அந்த லெஃப்ட்டு கன்னத்தை தான் மறுபடியும் நீங்கள் காமிச்சிருக்கணும். நீங்கள் என்ன ஏன் அடித்தீங்கன்னு அது வந்து அங்கே சொல்லப்படலை. புரியுதா? பைபிளில் கிடையாது, இயேசு கிறிஸ்து சொல்லலை. அவர் சொன்னபடி நான் நடந்தேன். அதுக்கு பிறகு நடந்தது அவர் சொல்லாது. அதுக்கு பிறகு மூணாவது தடவை இன்னொரு தடவை அடித்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. அவர் சொல்லலை, நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும், அதை நான் செஞ்சிட்டேன். ஒன்றை பலர் நான் அரைஞ்சேன். இது நான் நினைக்கிறது, நான் செய்யணும்னு நினச்சது அப்படின்னு. அப்போ இதுலேருந்து என்ன இப்போ நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஞானிகளாக இருக்கவங்க, இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் நடைபோட்டு கொண்டிருப்பவர்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லாட்டி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தத்துவவாதிகள், இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள், சில விதிமுறைகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சில வழிமுறைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வழிமுறைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு சில விதிமுறைகளை ஒரு 10, 15 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ, என்னென்ன படிச்சிருக்காங்களோ, என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ, எதையெல்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கிளிப்பிள்ளை போல, கிளியை போல அப்படியே பின்பற்றி அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ அதை தாண்டி எப்போவுமே அதுபடி நடப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இதை தாண்டி இப்போ இதில் வரக்கூடிய இந்த சம்பவத்தில், இந்த கதையில் இப்போ வரக்கூடிய இதில் வரக்கூடிய அந்த ஆன்மீக மனிதர் குருநாதர், அவர் என்ன செஞ்சார், ரெண்டாவது தடவை வந்து ஓகே 2 அடி வாங்கிட்டார். மூணாவது தடவை அடிக்கும்போது மறுபடியும் கன்னத்தை ஒன்று காமிக்கல, இல்லை திருப்பி அவர் அடித்தார்ல. அதுதான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும், ஒவ்வொரு உயர்ந்த மனிதன்கிட்டையும், ஒவ்வொரு ஞானிகிட்டையும், ஒவ்வொரு மேதைகிட்டையும், மிகப்பெரிய அறிவாளிகள்கிட்டையும், மிகப்பெரிய உன்னத நிலையில் இருப்பவர்கள்ட்டையும் அவங்களுக்குள்ள இன்னொரு மிருகமும் உள்ளே மறைந்து இருக்கிறது. அந்த மிருகம் ஏற்கனவே இருக்குது. மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் படத்தில் வந்து பாட்டு வருதில்ல, அதை மாதிரி அந்த மனிதனுக்குள் மிருக குணமும் உள்ளே அடங்கியிருக்கு, பதுங்கியிருக்கு, மறைஞ்சிருக்கு. அது எப்போ வரும் அப்படின்றதா ஒன்று. அது வெளியே வர்றதுக்கான பாதையை
தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே உள்ள மறைஞ்சிருக்கு. எப்போ நம்ம வெளியே வர்றது? அது கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்காக உள்ளே இருக்குது. அது வெளியே இப்போ வர்றது எப்போ அதுக்கான சூழ்நிலை வரும்? எப்போ நம்ம வெளியே வருவோம்? எப்போ நம்ம வெளியே வந்து பாய்ஞ்சி ஓடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த மிருக குணம் உள்ளே மறைந்து கொண்டு நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்போது நாம் வெளியே வருவோம்? எப்போ நாம் விடுதலையாவோம்? எப்போ இந்த சிறை கூடத்திற்குள் இருந்து வெளியே பாய்வோம், பாய்ந்து ஓடுவோம் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே அங்கே அந்த மிருக குணங்கள் மறைந்திருக்கின்றன. அந்த மிருக அம்சங்கள் உள்ளே மறைந்து ஒளிந்து தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றன. அந்த உரிய நேரம் வந்துச்சு அப்படின்னா அந்த மிருக குணம் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிரும். அதனால தான் நீங்கள் வந்து பல மிகப்பெரிய மனிதர்கள் அப்படின்னா சில நேரங்களில் வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய காரியங்கள், கேவலமான நடவடிக்கைகள், அவங்க வந்து ரொம்ப வெறுக்கத்தக்க செயல்கள், ரொம்ப தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள். என்னையா அது, அந்த ஆள் இப்படி நடந்துட்டான், அவனை ஏதோ பெரிய ஆள் நினச்சேன், மிகப்பெரிய உத்தமன்னு நினச்சேன், அவன் வந்து அப்படியே கௌதம புத்தர்னு நினச்சேன், மிகப்பெரிய அறிவாளின்னு நினச்சேன், அப்படியே நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தகுதிகள் கொண்ட மனிதன் நினச்சேன், அவன் கடைசியில் இவ்வளோ சில்லற பயலா, இவ்வளோ சாதாரண ஆளா, இவ்வளோ மோசமானவனா, இவ்வளோ பொறுக்கியா, இவ்வளோ முள்ள மாதிரி பயலா, அவன் நமக்கு தெரியாமல் போச்சு, இவ்வளோ நல்லவர் நடித்தானா, அப்போ நல்லவன் நடிச்சிருப்பான் போல இருக்கு, நம்ம ஏமாந்துட்டோமே, அவன் இந்த வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம நம்பி ஏமாந்துட்டோம், இல்லை அவன் ஆக்சுவலாக வந்து அயோக்கிய பையதான் போல இருக்குது, நம்ம இவ்வளோ நல்லவரை தெரியாமல் உள்ளே மறைஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான், வெளியே தெரியாமல் இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ தானங்க அவன் யாருன்னே தெரியுது நமக்கு, இவனை இதை மாதிரி இப்படி ஊரே ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் பாருங்க இத்தனை வருஷமும், இப்போ தெரிஞ்சு போச்சா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்றது தெரிஞ்ச நான் அப்போவே சொன்னேன்ல, அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படிப்பட்ட பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் வந்து பயங்கரமாக அயோக்கிய ஃப்ராடி அவன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நீ வந்து நான் எவ்வளோ சொல்லி நீ கேட்கல, நம்பவே இல்லை, அப்படிலாம் இருக்காது, நீ அவரை பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற, அவன் பொறுக்கின்றதை ஒத்துக்கிறியா, அவன் வந்து மோசமான ஆளுன்றதை ஒத்துக்கிறியா, அவன் ரொம்ப கீழ்த்தரமான ஆளுன்றதை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசும்போது பல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆட்கள் வந்து அப்படியே பாதாளத்தில் மேலேருந்து கீழே விழுந்து கிடக்கும்போது அப்படி மனிதர்கள் பேசி அப்படின்றத நம்ம காதால் கேட்குறோம்ல, அதுதான் அதுக்கு காரணம் என்னென்னா, மனிதர்கள் எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக இருந்தாலும் உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் மிருக குணமும் மறைந்து இருக்கிறது. உரிய நேரம் இருந்தால், உரிய நேரம் கிடைத்தால், உரிய நேரம் வந்தால் அந்த மிருக குணம் வெளியே தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து அந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மிருக குணமும் ஒரு மூலையில், அந்த மிருக குணம்ன்றது எத்தனை பெர்சன்ட்ன்றது தான், அது 10%, 20%, 50%, 70%, 60%, 5% அப்படின்றதான் அதான் உண்மை. அது வந்து அந்த மறைஞ்சிருக்கக்கூடியது ஒரு உரிய சூழ்நிலை வந்தால் அது வெளியே வந்து ஆட்டம் போடும் அப்படின்றதான் உண்மை. அதனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.